அடுத்தது எண்ணெய் பலகாரம். எண்ணெய் நல்லதுங்க, ஆனா ரெண்டு விஷயம், கடையில விற்கிற எந்த எண்ணெயும் நல்ல எண்ணெயே முதல்ல கிடையாது. ரெண்டாவது, நமக்கு சாப்பிட தெரியலை. முதல்ல எண்ணெய் பத்தி பார்க்கலாமா? கடையில விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் நல்ல எண்ணெயே கிடையாது. தேங்காய் எண்ணெய் எதுவுமே தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க, கடலை எண்ணெய் எதுவுமே கிடையாது. யாருக்காவது உண்மையிலேயே எண்ணெய் எல்லாம் பார்க்கணும்னா கிராமத்து பக்கம் போய் தேங்காய் எண்ணெய், தேங்காவை காய வச்சு ஆட்டி வச்சிருப்பாங்களா இல்ல அரைச்சு வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து வாயில போட்டு மோந்து பாருங்க, உண்மையான அப்பதான் தெரியும். கடையில விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயே கிடையாது, நல்லெண்ணெயே கிடையாது. என்ன பண்றாங்க பாருங்க, எக்ஸ்பெல்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய மிஷின்ல எல்லாம் போட்டு அரை அரை அடிச்சு 200 டிகிரிக்கு சூடு பண்ணி 4 முறை அதுல இருக்கிற எல்லா நல்ல பொருளும் போயிடும். அதாவது அது கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுல 1 லிட்டருக்கு 350 மில்லி லிட்டர் லிக்விட் ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்டை ஆட் பண்ணா மட்டும்தான் நீங்க சொல்ற அந்த விலைக்கு கடையில வாங்க முடியும். இல்லன்னா வருஷம் ஃபுல்லா ஒரே ரேட்டுக்கு ஒரு எண்ணெய் விற்கவே முடியாது. என்ன எல் பாருங்க, ரேட் அது ஏறி இறங்கிட்டே இருக்கும், தேங்காய் ரேட் ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஆனா கடையில் விற்கிற அந்த எண்ணெய்க்கு மட்டும் ரேட் இறங்க மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது. அது லேசா ஏறிட்டே இருக்கும், இறங்காது. புரிஞ்சுக்குங்க, அது எண்ணெயே கிடையாதுங்க. அந்த லிக்விட் ஃபேரஃபைன் 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு ரேட்டு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15 ரூபா இருக்குங்க, 20 ரூபா இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. இப்படி 10 ரூபா ஒரு எண்ணெய நம்ம கிட்ட 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. கேட்கறக்கு ஆள் இல்ல, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன பொறுத்த வரைக்கும் கடையில விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் ஒரிஜினல் எண்ணெயே கிடையாது. உடனே அடுத்து கேட்பீங்க, அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுக்கிறேன். ஒரிஜினல் நல்லெண்ணெய் எப்படி தயார் பண்றது? மார்க்கெட்டுக்கு போங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு வாங்குங்க. வாங்கும் பொழுது எள் என்ன அரைக்கிறதுக்குன்னே கேட்டு வாங்கணும். இங்க பாருங்க, 5 கிலோ 2 கிலோ வாங்கிடாதீங்க, அது அவ்வளவு ஒரு மிஷின்ல போட்டா எங்க இருக்குன்னே தெரியாது, அரைக்காது. குறைஞ்சது 20 கிலோ வாங்கிட்டு போகணும், அந்த மிஷினை பொறுத்து இருக்கு. அதை 2 நாள் வெயிலில் காய வைக்க வேண்டும். அப்புறம் குப்பையெல்லாம் எடுக்க வேண்டும். 20 கிலோ கருப்பு எள்ளுக்கு 1 கிலோ பனங்கற்பட்டிய ஒன்னு சேர்த்து கொண்டு போகணும், உள்ள போட்டு கலந்து கொண்டு போக கூடாது. 20 கிலோ கருப்பு எள்ள தனியா ஒரு பக்கெட்ல கொண்டு போங்க, 1 கிலோ பனங்கற்பட்டி தனியா கொண்டு போங்க. அந்த மிஷின்ல ரெண்டையும் போட்டோம்னா அது அரைக்குங்க. இந்த பனங்கற்பட்டி எதுக்குன்னு கேட்டா, வெறும் எல்லை போட்டா மிஷின்ல அரைக்காது, அது பனங்கற்பட்டி போட்டா மட்டும்தான் அரைக்கும். அந்த காலத்துல மரச்செக்கு இருந்துச்சு, மாடு வச்சு அரைச்சாங்க, வாகை மரம் சொல்லுவாங்க. அந்த மரத்தால் அரைக்கப்பட்ட அந்த எண்ணெய் தான் கோல்டு பிரஸ் ஆயில். அது மிக சூப்பரான ஆயிலுங்க, அதை விட உலகத்துல மருத்துவ குணம் ஆயிலே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆச்சு, மாடு இல்லாம போய் 2 HP மோட்டர் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆச்சு ரோட்டரின்னு சொல்லிட்டு இரும்பு மிஷின் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எக்ஸ்பிளர் சொல்லி அது பயங்கரமான மிஷின் ஆகி போச்சு. சோ எந்த அளவுக்கு மேல மேல போகுதோ, எந்த அளவுக்கு சூடு அதிகமாகுதோ அவ்வளவு கெட்டது. ஆனா பரவாயில்லைங்க, அப்படி சூடு அதிகம் பண்ணி கொடுத்தாலும் நான் பரவாயில்லன்னு தான் சொல்றேன், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, அதுலயும் கொண்டு போய் பெட்ரோல் கலந்து விட்டுறானுங்க. அதனால நான் சொல்ற மாதிரி 20 கிலோ கருப்பெல்ல வாங்கி வெயில்ல காய வச்சு குப்பை எடுத்து 1 கிலோ பனங்கற்பட்டி கலந்து கொண்டு போய் மிஷின்ல கொடுத்தீங்கன்னா கண்ணு முன்னால அரைச்சு கொடுப்பாங்க பாருங்க, அந்த எண்ணெய் ஒரிஜினல் நல்லெண்ணெய். உடனே அடுத்து கேட்பீங்க, அந்த மிஷின் எங்க இருக்குது? அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபங்க, எல்லா ஊர்லயும் இருக்குது, வெளியே தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, அரிசி மாவு கோதுமை மாவு அரைக்கிறாங்க இல்லையா, அந்த மிஷின் தெரியும் இல்லையா, அந்த மிஷின் வச்சிருக்கிறவங்க போயிட்டு கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும் கண்டிப்பா தெரியும், தெரியாம இருக்கிற வாய்ப்பு இல்லை. அவரை கேட்ட சொல்லுவாங்க, இல்ல வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க, அந்த மிஷினை வெளியே காட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த மிஷின்ல அரைக்கும் பொழுது நீங்க 20 கிலோ கொடுப்பீங்களா, அதை அரைச்சிங்கன்னா ஒரு 9 லிட்டர் 10 லிட்டர் வருங்க. கண்ணு முன்னால அரைச்சு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருவீங்களா? அதனால உள்ள வச்சுட்டு அரைச்சிட்டு 2 லிட்டர் திருடிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த மிஷின் எல்லா இடத்துல இருக்குது, தேடி கண்டுபிடிங்க. இந்த மாதிரி எண்ணெய் அரைச்சு அந்த எண்ணெய் எடுத்துட்டு வந்து 1 நாள் வெயில்ல காய வைக்கணும். அது இருக்கிற கருப்பா இருக்கிறதெல்லாம் கீழே செட்டில்மெண்ட் ஆயிரும். மேல் இருக்க எண்ணெய ஒரு டப்பால போட்டு ஒரு பனங்கருப்பட்டி அதுக்குள்ள போட்டு வச்சீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு கெடாது. இதுதான் உலகத்துல சூப்பரான எள்ளெண்ணெய். இதை மட்டும் வீட்டுல பயன்படுத்தி சமையலுக்கு, குளிக்கிறதுக்கு, இட்லி பொடி தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி பாருங்க. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா கால்சியம், அயன், சோடியம், மினரல் எல்லா தாது பொருளும் கிடைக்கும். நான் அடிக்கடி ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேங்க. அந்த நாட்டுல ஒருத்தர் வந்தார். அந்த நாட்டுக்கு எப்பெல்லாம் போறனோ ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து உட்காருவாங்க நான் பேசுறத கேட்கறதுக்காக. ஒவ்வொரு தடவை போகும்போது ஒருத்தர் வருவார்,
வந்துட்டு, சார் எங்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாகுது, ஒரே மருந்து எல்லா வியாதிக்கும் நிவாரணம் அப்படின்னு சொல்லி காட்டினாரு. சின்ன டப்பாங்க, இன்கு பில்லர் இருக்கு இல்லையா, இன்கு பாட்டில் வாங்க, அந்த இன்கு பில்லர் வச்சு ஊத்தணுமாமா வாயில. டெய்லி காலையில 4 சொட்டு மட்டும் ஊத்தினா போதும், எல்லா வியாதி குணமாகுதுன்னு கொண்டு கொடுத்தாருங்க. நான் கேட்டேன், இது என்ன மருந்துன்னு. சொல்ல மாட்டேன், வியாபார ரகசியம். இத்தினூண்டு டப்பால விலை எவ்வளவு தெரியுமா? 7000 ரூபாய் இந்திய மதிப்புக்கு. நான் கேட்டேன், அது எப்படிங்க ஒரு மருந்து எப்படிங்க எல்லா வியாதி குணமாகும்? இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் நீங்க மக்களுக்கு சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு 3500 ரூபாய் கமிஷன் கொடுக்குறேன், கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம்னு ஐடியா பண்ணாரு. நான் மருந்து மாத்திரையே விற்க மாட்டேன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கிறேன். எங்கிட்டே வந்து ஒரு மருந்தை கொடுத்து விற்க சொன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் சொன்னேன், அது என்ன மருந்துன்னு சொல்லுங்க, அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன் மக்களுக்கு. இது வேணா செய்யறேன், பொருள் விற்கிற ஐடியா இல்லைங்கன்னு சொன்னேங்க. அவர் ஒவ்வொரு மீட்டிங் கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அது என்னதான் மருந்துன்னு சொல்லி தர மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட விஷயத்தை கறக்கறக்காக ஒரு பொய் சொன்னேன். ஓகே, அடுத்த இந்த மீட்டிங்ல இருந்து இந்த ப்ராடக்ட் நான் சேல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ரகசியம், இன்னைக்கு நான் சொல்ல போறேன், இந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல போறேன். ஆனா எனக்கு நீ என்னன்னு சொன்னா மட்டும் தான் சொல்லுவேன், கேரண்டி வித்து கொடுக்குற அப்படின்ட்டேன். அவர் நம்பி என்னை தனியா கூட்டிட்டு போய், யாரும் இல்லாதப்போ சொல்றேன், யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னாரு. எங்கிட்ட சொல்லு, முதல்ல நீ சொல்லு. என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியே உறைஞ்சு போயிட்டுங்க. ஒரிஜினல் நல்லெண்ணெய், அவ்வளவுதாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மரச்செக்கில் ஆட்டின ஒரிஜினல் நல்லெண்ணெய்ங்க, பியூர். பட் இத்தினோண்டு ஏன் தெரியுமா 7000 கேட்கிறாரு? அதை யாரும் தயாரிக்க முடியாது. கஷ்டப்பட்டு தயாரிச்சு இந்த வித்தையை கத்துக்கிட்டு அங்க போய் ஒரு வீட்டுல மிஷின் வச்சு தயாரிச்சு அதை ஊரெல்லாம் விற்கிறாருங்க. நம்ம எல்லாரும் வாங்கி சாப்பிட்டா எல்லாத்துக்கும் எல்லா வியாதி குணமாயிருச்சு. அதான் ஆச்சரியத்துல. புரிஞ்சுக்கங்க, நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வெளிநாட்டு கம்பெனி நம்ம ஊருக்கு வந்து கோட்டெல்லாம் போட்டுட்டு பவர் பாயிண்ட் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு மல்டி லெவல் பிசினஸ் சொல்லிட்டு, இது அமேசான் காடுகளில் மட்டுமே மிகவும் அற்புதமாக விளைகிற மூலிகைகள் தயாரிக்கப்பட்டது. இது 25,000 அடி சொன்னா எல்லாம் பேன் உட்காந்துட்டு அதுல ஒரு 5,000 கமிஷன் கொடுத்தா போதும், 5,000 கொடுத்தா போதும், உடனே எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவீங்க. கெட்ட பழக்கங்க. நம்ம ஊர்ல யாரும் சொன்னா கேட்கறது இல்ல. கிராமத்துல போய் பாருங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, பேரம்பேத்திய காலங்காத்தால கூப்பிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வாயில ஊத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? எதுக்கு? அது மட்டும் வெறும் வாயில கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமா எலும்பு இருக்குங்க, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்காது, தைராய்டு நோய் வராது. அப்பெல்லாம் யாரு தாத்தா பாட்டி வாயில எண்ணெய் ஊத்தும் போது தப்பிச்சு ஓடி போய் திலான கடையை தப்பிச்சீங்களோ, இப்ப ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி வந்திருக்கும். சோ எள்ளெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால எள்ளெண்ணெய் மிஷின் பாருங்க. உடனே கேட்பீங்க, சார் இவ்வளவு சூப்பரா சொல்றீங்களே, அப்புறம் நீங்களே அரைச்சு கொடுத்துறீங்களே, எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை. நிறைய பேருங்க போன் பண்ணி, சார் இதெல்லாம் நாங்க பண்றதுக்கு டைம் இல்லைங்க, நீங்களே பண்ணிருங்க. எங்க எனக்கு ஒரு கம்பெனி வைக்க தெரியாது, நினைச்சா நாளைக்கு ஆரம்பிச்சிருவேன். என்ன மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது. உலக போல அதுக்கு என்ன மட்டும் தான் வியாபாரம் நடக்கும். புரிஞ்சுக்குங்க, எனது நோக்கம் வியாபாரம் கிடையாது, அதை வேலை பண்றதுக்கு டைம் இல்ல. இப்படித்தான் என்ன பண்றீங்க எல்லாரும். ஒருத்தர் பொறுப்பு கொடுத்தோன்னே நான் இன்னைக்கு சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன், எனக்கு 500 ஆர்டர் வந்துடும், 500 லிட்டரு 200 லிட்டர் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், லிக்விட் ஃபேர் பண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். அப்புறம் சோ புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே அடுத்தவங்க நம்ம தான் கையில் எடுத்துக்கிறங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க. இங்க வந்தவங்க யாரா இருந்தாலும் சமூக சேவை பண்றதா இருந்தா இல்ல பிசினஸ் பண்றதா இருந்தா ஒண்ணு பண்ணுங்க. உங்க ஊர்ல ஒரு எள்ளெண்ணெய் மிஷினை வாங்கி வைங்க, உங்க வீட்டுல போர்டு போடுங்க, ஒரு நோட்டீஸ் அடிங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே எழுதி ஒரு இலவச புக்கு போட்டு ஊரெல்லாம் ஒரு 10,000 நோட்டீஸ் அப்ளை பண்ணுங்க. எள்ளெண்ணெய் சாப்பிட்டா எல்லா வியாதி குணமாகுது, எள்ளெண்ணெய் வந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் எடுத்து வந்து கொடுப்பாங்களா? நீங்க அரைச்சு கொடுத்த மாதிரி ஆச்சா? உங்களுக்கு தேவை அரைச்சிக்கலாமா? ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி ஆகுமா? ஒரு பிசினஸ் நடக்குமா இல்லையா? இந்த மாதிரி நல்ல காரியத்தையும் பண்ணக்கூடாது. நானே சொல்றேன், அப்படி யாராவது உங்க ஊர்ல அந்த மிஷின் வைக்கிறதா இருந்தா நம்ம ஒண்ணு பண்ணலாங்க. இன்டர்நேஷனல் ஒரிஜினல் ஆயில் எண்ணெய் அசோசியேஷன் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஊருக்கு அட்ரஸ் மட்டும் போட்டு மொத்தமா ஊரை சப்ளை பண்ணி விட்டுருவோம். அப்ப எல்லா ஊர்லயும் வந்து அரைச்சிட்டு போவாங்க. அரைச்சிட்டு போக கொடுங்க, விற்காதீங்க. இங்க பாரு, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, மீனை பிடிச்செல்லாம் கொடுக்க முடியாது, மீன் பிடிக்க கத்து கொடுக்கத்தான் மட்டும் முடியும். சோ இந்த மாதிரி நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேங்க. இந்த கொள்கையில போனா அது வியாபாரம் இருக்காது, உலகம் மாத்தலாம். நான் விற்க ஆரம்பிச்சா அது வேற மாதிரி போயிடும். சோ எல்லா ஊர்லயும் அவங்கவங்க என்ன பண்ணுங்க, அது ஒரு வியாபாரமா பண்ணுங்க, வருமானம் கிடைக்கும், சர்வீஸ் பண்ண மாதிரி ஆச்சு. ஒரு மிஷின் வைங்க, ஊருக்கெல்லாம் எஜுகேட் பண்ணுங்க, நல்லெண்ணெய் கொடுத்துட்டு போங்க, வேலை முடிஞ்சது. அவங்களே வந்து அரைச்சு சாப்பிட்டாதாங்க அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அரைச்சு கொடுத்தா தெரியாது, அருமை தெரியாது. சிட்டியில் இருக்கீங்களா, எனக்கு அரைக்க டைம் இல்லையா? எங்க கிராமத்துல எத்தனை பேர் வேலை வெட்டிலாம் சுத்திட்டு இருக்காங்க. உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எவ்வளவு கிராமத்துல, உங்க ஊர் சொந்த ஊர் கண்டிப்பா கிராமத்துல இருக்குமா இல்லையா? உங்க ஊருக்கு ஒரு பாட்டி கிட்ட போய் சும்மா ஒரு பாட்டிட்டு போய் 500 ரூபாய் கொடுத்து பாருங்க.
அந்த பாட்டி கிடைக்கிற அந்த 100 ரூபாய்க்காக மாசம் போல என்ன செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம யாரும் வேலை வாங்கணும் அவங்க கிட்ட. கிராமத்துல எத்தனை பேர் சும்மா தான் இருக்காங்க? அவங்ககிட்ட போயிட்டு எங்க 250 ரூபா 300 ரூபா கொடுத்து என்ன வாங்குறீங்களே கடையில போயிட்டு அந்த 300 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்தா சந்தோஷமா நல்லெண்ணெய் சேர்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். மருந்து மாத்து கொடுக்க செலவுக்கு கிராமத்துல வேலை கொடுக்கலாமா இல்லையா? எனக்கு தெரியாதுங்க. இனிமேல் உங்க வீட்டுல நல்லெண்ணெய் ஒரிஜினல் மட்டும் தான் இருக்க வேண்டும். அதை எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியம். எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், எலும்பு உடையும், நொறுங்காது. கட்டை எடுத்து அடிச்சா எலும்பு 2ஆ உடையும், நொறுங்காது. எடுத்து ஒட்ட வச்சு புத்தூர் கட்டு போட்டா ஒட்டிக்கும். இப்பெல்லாம் ஏன் நொறுங்கி போயிருது? எலும்புல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நல்லெண்ணெய் யாருமே சாப்பிடறதே கிடையாது. அதனால எள் எண்ணெய் தயாரிக்கிற மிஷின் யாராவது இருந்துச்சுன்னா அது என்ன ரேட் என்னன்னு பார்த்து எனக்கு போன் பண்ணுங்க. அவங்க ரெஃபர் பண்ணலாம். புதுசா ஒரு மிஷின் வருதுங்க, அது எனக்கு யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அதாவது குட்டி மிஷினா இருக்குது. நான் யூடியூப்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்க முடியல. அது என்னன்னா குட்டி மிஷினா இருக்குது. நம்மளே வீட்டுல எல்லை போட்டு கையில சுத்தனம்னா அது உள்ள போய் எண்ணெயா வருது. இந்த மாதிரி சின்ன மிஷின் நான் பார்த்தேன். யாராவது யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த மிஷின் எந்த கம்பெனி கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த மிஷினை வாங்க சொல்லி எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுல அன்னைக்கு சும்மா உட்காந்து டிவி பாக்குற உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும் பொழுது உட்காந்து சுத்தி சுத்துற வேலை முடிஞ்சதா இல்லையா? சோ எண்ணெய் நல்லது.